எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ஜர்ஷி விலாக்ஸில் புளியோதரை பேஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கைப்பிடி அளவு புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு எண்ணெய் சட்டியில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுங்க. அதில் வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன், ஒரு சின்ன துண்டு பெருங்காய கட்டி, 10 வரமிளகா போட்டு வதக்கி வச்சுங்க தனியாக. அதை ஆறட்டும். புளியை கரைச்சிட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு, உப்பு போட்டு கல்லுப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சிங்க. அப்புறம் ஒரு கடாயில் ஒரு 3லேருந்து 4 குழிக்கரண்டி ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றிங்க. கடுகு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், வரமிளகா ஒரு 4 இது போட்டுங்க. கருவேப்பிலை கொஞ்சோண்டு நல்லா பொரிஞ்சோடனே புளிக்கரைச்சல் இருக்குல்ல அதை ஊற்றிடணும். அது ஒரு கொதி வந்தோடனே நம்ம அந்த வெந்தயம், வரமிளகா, பெருங்காய கட்டி 3த்தையும் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை பொடி பண்ணதை போட்டுட்டு மூடி வச்சு சிம்மில் மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 1/4 மணி நேரம் விட்டிங்கன்னா நல்லா சுண்டி வந்துடும். அப்புறம் நிலக்கடலையை போட்டு இறக்குனிங்கன்னா புளியோதரை பேஸ்ட் ரெடி. எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு பார்த்தீங்களா? இது 4லேருந்து 5 நாள் வச்சு நல்லா சாப்பிட்லாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.